அன்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழ் திரையுலகின் பல சாதனைகள் படைத்த என் ஆருயிர் சகோதரர், இயக்குனர், தயாரிப்பாளர், திரையரங்க உரிமையாளர், சிறந்த விநியோகஸ்தர் என்று பன்முகம் கொண்ட என்னுடைய ஆருயிர் நண்பர் KR அவர்களே, என் அருமை தம்பி நடிகர், தயாரிப்பாளர் PL தேனப்பன் அவர்களே, பல வெற்றி படங்களை தந்த என் ஆருயிர் சகோதரர் உதயகுமார் அவர்களே, பேரரசு அவர்களே, மிகச்சிறந்த கவிஞர் என் அருமை தம்பி சிநேகன் அவர்களே, மற்றும் இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கிற கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரையும் நான் வரவேற்று வாழ்த்துகிறேன். இது என்னுடைய சொந்த படம் மாதிரி. என்னுடைய மட்டும் KR தேனப்ப எல்லாருமே மேடையில் இருக்க அத்தனை பேரும் நீங்களும் அந்த சொந்தத்தோடு தான் வந்து வாழ்த்த வந்திருக்கீங்க. ஆதிராஜன் இயக்குனர், ராயல் பாபு தயாரிப்பாளர். ஆதிராஜன் நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் வருபவர். மாலை முரசு என்ற பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி பல புரட்சிகள் செய்தவர். நான் 2-3 முறை ஜெயிலுக்கு போறதுக்கு அவர் ஒரு காரணம். பிரச்சனை ஏதாவது ஒன்று எழுதி விட்டுருவாரு. பர்மா பஜார் போராட்டத்தை ஒரு மாதிரி எழுதி விட்டுருவாரு. அது நம்ம அங்கே அது நல்ல விஷயம். நல்லது செய்யும் போது ஜெயிலுக்கு போறதுன்ற தியாகம். அப்படி இந்த திரையுலக என்னுடைய KR தான் திரையுலக அத்தனை பேரை ஒன்று சேர்த்து இந்த ஏராம் பிரச்சனை, பர்மா பஜார் என்னை அரெஸ்ட் பண்ண 50 போலீஸை போட்டார் கமிஷனர். அப்போ KR இண்டஸ்ட்ரியில் எல்லாரையும் சேர்த்து சேம்பரில் ஒரு மீட்டிங்கை போட்டு ராஜனை கைது செய்யக்கூடாது, திருட்டு விசிறியை தயாரிப்பவர், எதிர்ப்பவர்களை, விற்பவர்களை எதிர்த்து பர்மா பஜாரில் போராடினார். அவரை அனுப்பி வைத்தது கமலஹாசன். ஆக கமலஹாசன் தான் A1. ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் என்னுடைய KR. மறக்கவே முடியாது. அன்னைக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், பெரிய ப்ரொடியூசர், பெரிய டைரக்டர். உதயகுமார் அதே மாதிரி. இப்போ எங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரையும் வாழ்த்துகிறேன். தம்பி ஆதி ஒரு துணிச்சலான இயக்குனர். சிலந்தின்னு ஒரு படம் பண்ணார். சிம்பிள், வெரி சிம்பிள், செலவு கம்மி, ஆனால் சூப்பர் ஹிட் படம். எதிர்பாராத பெரிய வெற்றி. அவ்வளோ விஷயம் அதில் இருந்தது, சஸ்பென்ஸ். அந்த அப்போதான் பார்த்தேன், என்னடா நிருபராக இருந்துக்கிட்டே அவன் என்ன பண்ணியிருக்கான், எல்லா படங்களையும் பார்க்குற வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதில் நல்ல படங்கள் எப்படி வெற்றி பெற்றது, ஏன் இந்த படங்கள் தோல்வி அடைந்தது என்பதை ஆராய்ந்து நல்ல விஷயமா, வெற்றி விஷயமா குறைந்த செலவில் பண்ணி கொடுத்தான். இப்போ இந்த படத்தை கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. சாங் சொல்ல வேண்டியதில்லை, இளையராஜா. அதுக்கு நாம் ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. அது உலகமே பாராட்டிய ஒரு மாபெரும் இசை ஞானி. அவர் இந்த படத்துக்கு இசையமைக்க ஒத்துக்கிட்டாருன்னா அது எப்படிப்பட்ட கதையாக இருந்தால் ஒத்துக்கிட்டு இருப்பார். கதையில் அவ்வளோ வலு இருந்ததால் தான் இளையராஜா ஏற்றுக்கொண்டார். அதுவே வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதில் பள்ளி மாணவ பருவத்து இளம் சிட்டுக்கள் காதல், அப்புறம் ஒரு இளைஞர்கள் காதல், 2 விதமான காதல். அது அழகாக நடந்த விஷயம் சொல்கிறாரு. 70% நடந்தது. கற்பனை கலந்து தான் பண்ணுவாங்க. சுவாரஸ்யமாக இருக்கணும்னா கற்பனை கலக்கணும். அது கற்பனையில் சிறந்தவர் என்னுடைய ஆதி. ஆக நகைச்சுவைக்கென்று பல நடிகர்களை போட்டிருக்கார். எல்லாரையும் நிறைவா போட்டிருக்கார். ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதிலும் அனுபவமிக்க KR தேனப்பன், உதயகுமார், பேரரசு போன்ற அத்தனை பேருமே உளம் நிறைந்து
எங்கள் ஆழ்மனதிலிருந்து வாழ்த்து வந்திருக்கிறோம். ஆக இந்த படம் என்ன மரியாதை கட்ட டைட்டில், நீ நினைவெல்லாம் நீயடா டேய், என் நினைவெல்லாம் நீ. அவள் லவ், அவளை நெருங்கிய லவ், ஆத்மார்த்தமான லவ், அந்த காதல் நிறைந்தவங்கள தான் வாடா போடான்னு. இந்த காலத்தில் புருஷன் பொண்டாட்டியே வாடா போடான்னுக்கிறாங்க. பொண்டாட்டி தாராளமாக டேய் வாடான்றாங்க. அவளை பழகிட்டாங்க போட்டு. அப்பாவே வாடா, அதான் மரியாதை கெட்ட காலம். சரி, நல்லா இருக்கட்டும். இது இந்த காதலுடைய அழுத்தத்தை, நெருக்கத்தை காட்டுகிற ஒரு டைட்டில், நினைவெல்லாம் நீயடா. இது மக்களின் மனதில் நினைந்து நிற்க வேண்டும். நிச்சயம் இருக்கும். ஒரு அருமையாக ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது, இந்த லவ்வர்ஸ் 2 பசங்க பள்ளி பருவத்து பிள்ளைங்க பேசிட்டு போனாங்களே, நல்லாவும் பேசுகிறாங்க, நல்லா பேசுனாங்க. அலைகள் ஓய்வதில்லை. கார்த்திக்கும் ராதாவும் பார்த்த மாதிரி இந்த பிள்ளைகளை, இந்த படம் வெற்றி பெற்றா அந்த பிள்ளைகளும் கூடவே வெற்றி பெறுவாங்க. அப்படி வெற்றி பெறுகிற போது உங்களை வளர்த்து விட்ட ஆதியை மறந்துடாதீங்க. தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு எடுத்த தயாரிப்பாளர் மறந்துடாதீங்க. ஏன்னா நன்றி என்பது பல ஹீரோக்கள்கிட்ட இல்லை. தன்னை வளர்த்து விட்ட இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கவனிக்காமலே இருக்கிற ஒரு நன்றி கட்ட சினிமா, அதாவது நன்றி கட்ட ஹீரோக்கள். நான் யாருன்னு சொல்ல, நன்றி உள்ளவங்களை பாராட்டுறேன், நன்றி இல்லாதவங்களை வருத்தப்படுறேன். இதே நேரத்தில் இது ராயல் பாபு அண்ட் ஆதியுடைய மேதை என்றால ஒரு ஒரு கட்டசி சினிமா உலகம் சார்ந்ததால்